நீர்வளமும் நிலவளமும் நிறைந்திருக்கின்ற நம்முடைய தமிழ்நாட்டில் எத்தனையோ ஆலயங்களானது சிறப்பு வாய்ந்தது. எத்தனையோ ஆலயங்கள் சிறப்பு வாய்ந்ததாக இருந்தாலும் காளிகாம்பாளுடைய ஆலயங்கள்லாம் அமைந்திருக்கின்ற திசை மிக மிக அற்புதம் வாய்ந்ததாக அமையும். அந்த வகையிலேயே திருவண்ணாமலை மாவட்டம் பர்வதமலைக்கும் திருவண்ணாமலைக்கும் மத்தியிலே இடைப்பட்ட கிராமமாக மஷார் என சொல்லப்படுகின்ற ஒரு அற்புதமான புண்ணிய பூமியானது நம்முடைய தமிழகத்திலே விளங்குகிறது. அப்படிப்பட்ட இந்த மஷார் என சொல்லப்படுகின்ற புண்ணிய பூமியிலே ஊருக்கு வடக்கு திசையை நோக்கி காளிகாம்பாள் ஆலயம் கொண்டு அமர்ந்திருக்கின்றாள். அண்ட நாயகி அங்காளி அந்தரி அபிராமி அம்பை அம்பிகை அமலை ஆதி ஜோதி அகிலாண்ட கோடி பிரம்மாண்ட நாயகி அநாத ரட்சகி ஆரணி பூரணி காரணி ஊரணி உத்தமி உமை கபாலி கல்யாணி கௌமாரி காயத்ரி காளி குண்டலி குணவதி சண்டி சாமுண்டி சாயகை சாம்பவி சங்கரி சாமலை சக்தி சைலநாரி சர்வேஸ்வரி நீலி திரிசூலி திரிபுரை ஸ்ரீஅம்பிகை பகவதி பஞ்சமி பயங்கரி பவதி யுவதி ஓம் சக்தி ஓம் ஆதிபராசக்தி அகிலாண்ட கோடி பிரம்மாண்ட நாயகியாக அற்புதமாக மஷா என சொல்லப்படுகின்ற புண்ணிய பூமியிலே வடக்கு திசையில ஊருக்கு வடக்கு திசையில இந்த ஆலயம் அமைந்திருக்கிறது. எந்த ஊரினுடைய எல்லையிலே எந்த ஊருக்கு வடக்கு திசையில காளிகாம்பாள் ஆலயமானது அமைந்திருக்கிறதோ அந்த ஊர் மிக மிக சேமரமாக இருக்கும். அந்த வகையிலே இந்த காளிகாம்பாள் ஆலயமானது ஊருக்கு வடக்கே இருக்கிறது. பாரதத்துல எப்படி விராட தேசத்துக்கு வடக்கில தான் காளிகாம்பாள் ஆலயமானது அமைந்திருக்கும். அந்த விராட தேசம் நீர்வளம் நிலவளம் நிறைந்திருக்கும். அதே போல மஷார் என சொல்லப்படுகின்ற இந்த புண்ணிய பூமியிலே காளிகாம்பாள் ஆலயமானது அதி சிறப்பாக மிக மிக சிறப்பாக அமைந்திருக்கின்றது. இந்த மஷார் கிராமத்திலிருந்து இந்த புறத்திலே பார்த்தால் ஊருக்கினுடைய ஈசான்ய மூலையம் என சொல்லப்படுகின்ற ஈசான்ய மூலையில பார்த்தால் திருவண்ணாமலை பார்க்கலாம். மஷார் கிராமத்திலே இருந்து மேற்கு திசை நோக்கினால் பர்வதமலையினுடைய மல்லிகார்ஜுனுடைய தரிசனமானது கிடைக்கும். அப்படிப்பட்ட ஒரு புண்ணியமான கிராமமாக இந்த மஷார் கிராமமானது திகழ்கிறது. இந்த மஷார் கிராமமானது பல சிறப்புகளையும் பல அற்புதங்களையும் வாய்ந்த சிறப்பான புண்ணிய பூமியாக திகழ்கிறது. இந்த கிராமத்திலே விளங்கக்கூடிய இந்த வடபத்திர காளியினுடைய தரிசனத்தை பக்த கோடிகள் எல்லாம் இந்த இணையதளத்தின் மூலம் கண்டு அம்மனுடைய தரிசனத்தையும் அம்மனுடைய அருளை பெற வேண்டும் என்கின்ற ஒரு விருப்பத்தினாலே இந்த ஆலயத்தினுடைய வீடியோவை இங்கே நாங்கள் யூடியூபிலே வழங்குகிறேன். இந்த ஆலயமானது ஒரு புறத்திலே அரச மரம், இன்னொரு புறத்திலே ஆலமரம், மிக மிக பழமையான ஆலமரமானது இந்த கிராமத்திலே அமைந்திருக்கின்றது. இந்த ஆலமரத்தினுடைய நிழலிலே அற்புதமாக அம்பிகையானவள் வேப்ப மரம் ஒரு புறத்திலும் வில்வ மரம் ஒரு புறத்திலும் அலரி மரம் என சொல்லப்படுகின்ற செவ்வரளி பூக்களானது விளங்கக்கூடிய மரங்கள் நிறைந்திருக்கின்ற இந்த பகுதியிலே அம்பாளானவள் இந்த கிராமத்திலே சர்ப்ப வடிவத்திலே விளங்குகிறாள். சர்ப்ப வடிவத்திலே விளங்குகிறாள் என்று பல பக்த கோடிகள்லாம் சொல்லுகிறார்கள். அப்படிப்பட்ட புண்ணிய இந்த ஸ்தலத்தை இந்த இணையதளத்தின் மூலம் பக்த கோடிகள்லாம் கண்டு அம்மன் அருளை பெற வேண்டும் என்று இந்த நேரத்தில் அன்போடு கேட்டுக்கொண்டு, தவளே இவள் எங்கள் சங்கரனார் மனை மங்களமாம், அவளே அவர் தமக்கு அன்னையும் ஆயினல் ஆகையினால் இவளே கடவுளர்க்கு மேலே இரவியுமாம், துவலே நினி ஒரு தெய்வம் உண்டாக மெய் தொண்டு செய்தே, துவலே நினி ஒரு தெய்வம் உண்டாக மெய் தொண்டு செய்தே. அனைவரும் இந்த அம்மன் தரிசனத்தை கண்டு வேண்டியது எத்தனையோ பேருக்கு குழந்தை இல்லாதவருக்கு குழந்தை பாக்கியத்தை வழங்குகிறாள் இந்த வடபத்திர காளி. அதே போல திருமணம் ஆகாதவருக்கு திருமணம் ஆகின்ற வைபவத்தை வழங்குகின்றாள் இந்த வடபத்திர காளி. இந்த காளியினுடைய தரிசனத்தை கண்டு பக்த கோடிகள்லாம் வேண்டிக் கொண்டு உங்களுடைய வேண்டுதலெல்லாம் சிறப்பாக நிறைவேறி இந்த அம்மனுக்கு பாலாபிஷேகம் செய்து பல அருளை இந்த காளியினுடைய அருளோடு பெற வேண்டும் என்று இந்த நேரத்திலே பக்த கோடிகளுக்கு தெரிவித்துக் கொள்கிறோம்.
அதாவது புதையல் கிடைக்க வேண்டும் என்றாலும், பொக்கிஷம் கிடைக்க வேண்டாம் என்றாலும், எடுத்த வேலைகளிலே வெற்றி பெற வேண்டும் என்றாலும், தொழில் விருத்தி அடைய வேண்டும் என்றாலும் அதற்கு காளியினுடைய ஆசீர்வாதம் மிக மிக அவசியம். அந்த வகையிலே காளிகம்பாள் இங்கே ஆலயம் கொண்டு அமர்ந்திருக்கிறாள். அவளுடைய அருளை அனைவரும் பெற்று, அம்மன் அருளை பெற்று அனைவரும் வாழ்வில் அனைத்து சுபிக்ஷத்தையும் பெற்று சீரோடு சிறப்போடு வாழ வேண்டும் என்று பிரார்த்தனை செய்து கொண்டு நன்றி, வணக்கம்.